நமஸ்தே. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வாதுக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரவீன் பூர்வாதுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து இஆர்சி. இந்த இஆர்சி வந்து நவீன் கத்திய சைனிகா, நிபந்த சௌரவ், ஸ்கந்தகுப்த இந்த 3 புக்ஸில் இருந்தும் இஆர்சி வருது. இது ஒவ்வொரு புக்கில் இருந்தும் 2 இஆர்சி வருது. டோட்டலி 6 இஆர்சிஸ் கொடுத்து நம்மளா 2 எழுத சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 புக்லையும் இஆர்சி படிக்கும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நவீன் கத்திய சைனிகா அந்த புக்கில் உள்ள இஆர்சி, ஸ்கந்தகுப்த இந்த 2 புக்கு இஆர்சி நல்லா தரோ பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம இதுலேருந்து 2 அதுலேருந்து 2ன்னு மொத்தம் 4லேருந்து 3 எழுதிக்கலாம். இந்த நவீன் கத்திய சைனிக்காவில் டோட்டலி ஒரு 15 லெசன்ஸ் இருக்குன்னா ஒரு 8 லெசன்ஸ்க்கான இஆர்சியை நல்லா தரோ பண்ணுங்கள். ஸ்கந்தகுப்தாவில் நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 30 இஆர்சிஸ் இருக்குன்னா ஒரு 15 இஆர்சிஸை நல்லா தரோ பண்ணுங்கள். அதுலேருந்தே நீங்கள் அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். செகண்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நவீன் கத்திய சைனிகா. நவீன் கத்திய சைனிகா புக்கில் இருந்து வரக்கூடிய எஸ்ஏஸ். பாபு கி குட்டியாமே. செகண்ட் ஒன் பிரேம்சந்த் கே ஃபட்டே ஜூத்தே. தேர்ட் ஒன் ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா. ஃபோர்த் ஒன் தத்தா மகான் வியக்தித்துவ. இந்த 4 எஸ்ஏஸையும் நல்லா தரம் பண்ணும்போது நம்ம ஒரு எஸ்ஏ அட்டன் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க எஸ்ஏ, இந்த 4 எனக்கு டஃப்பாக இருக்குது, நான் 1 படிச்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வராது. அதனால் நான் ஒரு 4ன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கட்டாயமாக 4 படிக்கணும். அங்கே 15 இருக்கும். அதிலிருந்து தான் நானே 4 உங்களை படிக்க சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிற 4ஐ நீங்கள் கட்டாயமாக நல்லா தரோ பண்ணணும். தேர்டு ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நிபந்த சௌரவ் புக்கு. நிபந்த சௌரவ் அப்படிங்கிற புக்கில் வந்து வரக்கூடிய எஸ்ஏ. ஃபர்ஸ்ட் ஒன் சமய காட்னேவாலா. செகண்ட் ஒன் மாதா பூமி. தேர்டு ஒன் ஹீன்தா கிரந்தி. ஃபோர்த் ஒன் ருச்சி. இந்த 4 எஸ்ஏஸ்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எஸ்ஏ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் நான் சொல்கிற மாதிரி ஒரு 15 எஸ்ஏஸ் இருக்கும். அதிலிருந்து தான் நான் உங்களுக்கு ஒரு 4 எஸ்ஏஸ் கொடுத்துருக்கேன். அதனால் நான் சொல்லியிருக்க அந்த 4 எஸ்ஏயும் நல்லா தரோ பண்ணணும். ஃபோர்த்து ரோமன் வந்து சரித்திர சித்திரன் ஃப்ரம் ஸ்கந்தகுப்த. ஸ்கந்தகுப்தங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய சரித்திர சித்திரன், அதாவது அந்த ஹோல் ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பற்றி ஒரு 15 மார்க்ஸுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்கந்தகுப்த, பர்ணதத்த அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 கேரக்டர்ஸையும் டீட்டெயிலாக எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம 5th ரோமன் சரித்திர சித்திரன் ஃப்ரம் கபன் புக்கு. கபன் புக்கிலேருந்து வரக்கூடிய சரித்திர சித்திரன் ஜால்பா தேவிதீன். இதுவும் அந்த ஹோல் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். அடுத்து 6th ரோமன் வந்து டிப்பனீஸு. இது வந்து ஸ்கந்தகுப்த புக்லையும் கபன்லேருந்து நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கங்க. அதுவே போதும். 4 புக்கில் இருந்துமே டிப்பனீஸ் வரும். ஆனால் நம்ம இந்த 2 புக்கையும் நல்லா தரோ பண்ணும்போதே நமக்கு 3 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். குமாரகுப்த, ஷர்வநாக், ஜெய்மாலா, கமலா, ராமா, புரகுப்த, ஜக்கோ, ராமேஸ்வரி, மணிபூஷன், மானகி. இந்த 10 கேரக்டர்ஸையும் நல்லா தரோ பண்ணும்போதே இந்த ரோமனில் நீங்கள் அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். ஸ்கந்தா ஹிந்தி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.